ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 8வது வாரத்தோட 3வது நாள் காலை வேலை ஓட்டு நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் சேர்த்து பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நேற்று ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு? என்னைய கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்லுவேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக விஜய் பார்வதியை பழிவாங்கிற மாதிரி பிக் பாஸ் நிறைய திட்டங்களை போட்டிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா கிச்சனில் வெறும் இவங்க 2 பேர் மட்டும்தான், விஜய் பார்வதி எஃப்ஜே மட்டும் தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் ஒரு விஷயத்தை கூட செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதி வெறுப்பேற்றின விஷயங்களும் போச்சு, அதெல்லாம் பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றியும் மறக்காமல் சொல்லுங்கள். 2 பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,069 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.56. ஸோ விக்ரம் நேற்று வந்துட்டு சூப்பராக இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கை உண்மையிலேயே சூப்பராக திறம்பட பண்ணாருன்றது மாற்றுக்கிறது கிடையாது. அவரோட அந்த உடம்புக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப இனிஷியேட்டிவாக பண்ணார். உண்மையிலே நம்ம ஆட்ஸாக தான் சொல்லி ஆகணும். மற்ற விஷயங்கள் அந்த வக்கரம் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். இவரை மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க் இன்னும் சூப்பராக போகும். பண்ண மாட்டுறாங்க, அதுதான் கொடுமையாக இருக்குது. அதே மாதிரி நடுவில் வந்து வியானா கூட பண்ண விஷயங்கள், இப்போ இந்த நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வியானாவோட பொருளை திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எஃப்ஜேவையும் வந்துட்டு நேற்று காலையில் டார்கெட் பண்ண விஷயங்களும் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி அவர் வந்து எல்லா விஷயங்களும் தட்டி கேட்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேம்லாம் பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 35,434 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.95. ஸோ குடிகாரம் போச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி வந்துட்டு கமருதீன் வந்து நைட்டு வந்துட்டு விஜய் பார்வதின்றாரு. காலையில் வந்து விஜய் பார்வதி உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்றாரு. காலையில் வந்து அரோராக்கிட்ட போயிடுறாரு. நைட் ஆனால் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட வந்துடுறாரு. என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் இவர் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு உண்மையில அன்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லிடுறாரு. அதேமாதிரி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வெறுப்பேற்றுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அமித்தை வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி பின்னாடி உட்காந்துட்டாங்க. மனுஷனுக்கு காதுலேருந்து புகை வருது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. எதுக்குன்னு கேட்குறேன் நான். அழகாக வந்து கேமை விளாண்டுட்டு லவ் பண்ணுறீங்களா, சரி அதை வந்து டீசெண்டாக பண்ணிட்டு கேமை சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு வாட்டி வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்து பேசுகிறது, அடுத்த நாள் வந்து உங்கள் இதுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்றது. அழகாக வந்துட்டு இப்போ டீச்சரே வந்து லவ் பண்ணுற மாதிரி இந்த சின்னப்பதாசா அந்த மாதிரி படத்தில் இருக்கிற சின்ன ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் எதையுமே பண்ணாமல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் போதும். ஆனால் செம்ம கானில் இருக்கிற திவ்யா மேலேயும் சாண்ட்ரா மேலேயும், ஏன்னா அவங்களும் பண்ணாமல் இவரையும் பண்ண விடாமல் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. அதில் கொஞ்சம் காண்டாக இருக்கார். ஆனால் ஒன்றே டபுள் மைண்டடாக இருந்தால் வந்துட்டு பிரச்சனை தான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா கண்டிப்பாக நடுவில் வந்து அடிபட்டு பிரச்சனை தான் ஆகும். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,309 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.9. ஸோ திவ்யா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். ஃபுல்லாக டம்மியாக தான் காமிச்சிருக்காங்க திவ்யாவில் அழகாக பிரின்சிபலுக்கு போட்டதாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா பிரஜன் ஒன்றுமே பண்ணல, தண்டா மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு எவ்வளோ திறமை இருக்குது, ஏன் வந்து இந்த அளவுக்கு டப்புடு கம்மியாயிட்டான்னு தெரியல. அதை வந்து திவ்யாக்களை கொடுத்துருந்தா திவ்யா இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை போட்டதுனால ஒன்றுமே இல்லை. அவங்களும் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டுறாங்க. பெருசாக வந்து இல்லை, சும்மா வந்து 10ஓட 11 பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் நல்லா பண்ணுவேன் அது இதுன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. 4வது பிளேஸ் தான் விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,596 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.27. ஸோ விஜய் பார்வதிக்கு ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்துட்டு அதனால தான் வேணுமிட்டுமே வந்து இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேவையும் விஜய் பார்வதி கோர்த்து விட்டது காரணம். ஏன்னா எப்படி 2 பேருக்கு வந்துட்டு செட் ஆகாது. அதனால் விஜய் பார்வதி சண்டை போட்டு எஃப்ஜே போயிடுவார். இப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு செய்ய வேண்டிய கடமை கிச்சன் டீம் ஓடுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது மூலமாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி மக்களுக்கு முன்னாடி வந்து தப்பான ஒரு விஷயம் வந்து மக்களோட ஓட்டு கம்மியாகி அவங்கள வந்து வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பண்ணுற மூவ்மெண்ட் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு இடத்துல கன்ஃபியூஷனில் போய் கேட்குறாங்க விஜய் பார்வதி, நாங்கள் தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னா 15 வருஷமாக இந்த ஹாஸ்டல் நல்லா போகிறதுக்கு காரணமே உங்களோட கடின உழைப்பு தான், அப்போ நீங்கள் தானே பண்ணி ஆகணுன்றாரு. மற்றவங்களும் ஓப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க அந்த டீ தண்ணி போடுறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் போய் ஹாயாக போய் படுத்துட்டார். வார்டன் யார், அசிஸ்டன்ட் வார்டன் யாருன்னே தெரிய மாட்டுது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,652 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்து 7.18. ஸோ அவருடைய கேரக்டர் டிசைனிங்லாம் செம்மையாக இருக்குது. அப்படி திக்குவாயாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஓகே. ஆனால் எதையுமே கேட்க மாட்டாரு.
ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் வந்துட்டு வேலை செய்ய முடியாமல் படுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா கூட கடலை போட்டுட்ருக்காரு. இது எங்கன்னா நடக்குமா? அப்போ என்ன பண்ணணும்? இவர் போயிட்டு கேட்கணும், என்ன நடக்குது இங்கே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை வந்து வார்டன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியா சார் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராரு. அதையும் ஒழுங்காகவும் கேட்க மாட்டாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாரு. பிரின்சிபல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி டிசிஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வெரி ஒஸ்ட். ஏன் இந்த அளவுக்கு வந்து டம்மி ஆகிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை ஆரி வந்துட்டு சொன்னதுனால நம்மளது வெளியே வந்து தப்பாக போயிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனால் வாட்சனா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை தான். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,413 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.73. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பெருசாக அரோராவோட விஷயங்கள் எதுவுமே வரல. அவ்வளோதான். இப்போது சும்மா பேசி வருவாங்க. அதுவும் விஜய் பார்வதி கேவலமாக பேசி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது. மற்றபடி ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு ஏதாவது ஒன்று கொடுத்தா அதில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்களுக்கு பிடித்தால், இல்லைன்னா அதையும் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்லையாவது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன். அதுலேயும் பெருசாக வந்து எதுவுமே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் 6வதுல இருக்காங்க. என்னத்த சொல்ல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,885 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.53. அமித்துக்கு வந்து நேற்று பிறந்தநாள். ஸோ சூப்பராக வந்து அவங்களோட மனைவியும் குழந்தையும் வந்துட்டு நல்ல ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு அப்புறம் கேக்லாம் கொடுத்தாங்க. பார்த்துட்டு மனசை வந்து அப்படியே கலங்கிட்டாப்புல. அதுலேயும் கானாவனத்து இவருக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு பாட்டு எழுதியிருந்தார். செம்ம லைன்ஸு சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,344 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. ஸோ சாண்ட்ரா எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், எவ்வளோ நடிப்பு திறமை, சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அரிதான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் கேரக்டர். அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? ஒன்றுமே இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது ஒரு சின்ன விஷயங்கள் அவ்வளோதான். அதை இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், இல்லைன்னா லவ் ட்ராக் மாதிரி எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் நடக்கும். எதையுமே பண்ணுறது இவங்களும் சரி, திவ்யாவும் சரி. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 17,019 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.22. கனி செம்ம மொக்கம் வாங்கினாங்க நேற்று, சரியான மொக்கம். என்னென்னா விஜய் பார்வதி அழகாக சீரக தண்ணியை வந்து ரெடி பண்ணி சபரி கொடுத்தாச்சு. இந்த அம்மா இங்கேருந்து அவர் ஊற்றும் போது வந்துட்டு பார்த்துட்டு, சார் அங்கே பாருங்கள் சார், அந்த சின்ன பையனை வந்து எப்படி வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அவங்க ரெடி பண்ணி அதை சும்மா லாஸ்ட் ரெடியானதாக அவர் ஊற்றுறான்றது இவங்களுக்கு தெரியல. அவங்க அங்கேருந்து வச்சு செம்ம ரிப்ளை கொடுத்தாங்க. இவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சு. தேவையான்றேன். சும்மா எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதி எது பட்டாலும் தொட்டா குத்தம், பட்டா குத்தம், என்னத்தை சொல்கிறது. ஆனால் வந்து நேற்று தமிழ் ஆசிரியராக ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். கமருதுன்னா ரொம்ப கேவலமாக வந்துட்டு இந்த ஒழுக்கம் விருப்பம் தரலாம் அந்த குரலை வந்து அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு அடுத்த குரலை சொன்னார். ஒழுக்கத்தை பற்றி முதல் சொல்லுங்கன்னு போது கொஞ்சம் யோசிச்சார். அதுக்கு வந்து கனி வந்துட்டு ஆமாம் ஒழுக்கத்துக்கு உனக்கு தான் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் சீப்பாக பேசியிருந்தாங்க. அது தவிர்த்துருக்கலாம். எந்த டீச்சரும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்ல மாட்டாங்க. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,908 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.81. வியானாவை கொஞ்சம் பாராட்டி ஆகலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமித் அவர்களுடைய ஷூவெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அங்கே வேறு வச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய சம்பவங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களுடைய பேப்பரை வந்து சுபிக்ஷா ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கப்படியாக இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. என்ன இந்த எஃப்ஜே கூட இருக்கிற விஷயங்கள் தான் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. அதுலேயும் கொடுமைனா சொல்ல மறந்துட்டு இவங்களுக்காக ஒரு ப்ரொமோ ரெடி பண்ணி அதுக்கு லவ் சாங்கை போட்டு கிரியேட் பண்ணாங்க பாருங்க. என்னத்த சொல்ல. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,072 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.51. ரம்யாவை சுத்தமாக காணும். இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இவங்களே இத்தனை நாள் 50 நாள் கடந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,73,701 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக தயவு செஞ்சு டபுள் எலெக்ஷன் வைங்க. அதில் வந்து ரம்யாவையும் வியானாவையும் தூக்குங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் மக்கள்லாம் வந்துட்டு அப்படியே காண்டில் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.